ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பாண்டி டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் ஃப்ரை எப்படி செய்யணுன்றதை பார்ப்போம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் போட்டு பொரிய விடுங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகமும் அது கூட போட்டுருங்க. அப்புறமா 2 வெங்காயம், 1 தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம கறி வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. வதங்கிட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, நம்ம கறி வேக வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கறியெல்லாம் நம்ம தேவையான அளவுக்கு சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணிவிட்டு அதை அதில் ஆட் பண்ணிங்க. 1/4 கிலோ அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு கரம் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூன் போடுங்க. வெறியும் கார மிளகாத்தூள்னா ஒரு 3/4 ஸ்பூன் போடுங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மிளகாய் பொடினா ஒரு 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா, ஆல்ரெடி கறி வெந்து தான் இருக்கும், நம்ம அந்த கிரேவியாக ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். கிளறினதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுங்க ரெடியாக. அந்த கிரேவி திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம கிரேவி ஆகிட்டோடனே நம்ம அதெல்லாம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் மேலே தூவிட்டு அப்படியே வச்சிட வேண்டாம். சுவையான மட்டன் கிரேவி ரெடி.